ஹலோ ஆட்டோமேன் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான டே. ஸோ நாங்க என்ன பண்ண போறோம், டீமா சேர்ந்து பிரியாணி செய்ய போறோம். வாங்க, தேவையான பொருட்கள் ஒரு டென்ட். Shady is noting that banner. He could fell from there. I think so. What do you think? I think the same. The same. Peace out, bye. அதெல்லாம் இப்போ நம்ம கட்டி முடிச்சிட்டோம் ஓரளவுக்கு. இன்னைக்கு சம்பவம் பயங்கரமா இருக்கு. சரி, அழகா நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? First stove பத்த வைக்க போறோம். இன்னைக்கு நம்ம என்னென்ன பண்ண போறோம்னா, பிரியாணி, சிக்கன் 65, அப்புறம் தேர்ட் என்னன்னா கேசரி பண்ண போறோம். அவர் ஏன் பண்றான் இப்போ அது ஃப்ளோல தான் வரும். நல்லா இருக்குதா? நெக்ஸ்ட் என்ன இது கட்டிங்க ஷார்ப்பா இருக்காது. ஓகே. ஏன் நீ இது மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம்? ஏன் நீ அது மஞ்சள் தூள் போட்டு கழுவுற? நார்மலா கழுவிக்கலாம்ல. சொல்லு. அப்பதான் அந்த ஜெர்ம்ஸ் எல்லாம் போகும்ல. சரி சரி. ராஜா தக்காளி வெட்டுறாங்க, கீனு தீபகண்ணா தக்காளி, வெங்காயம் வெட்டுறாங்க, விக்ரம் இங்க ஃபுல்லாவே. இந்த படத்துக்கு டைரக்டர் ஜானாதான் தான் அவங்க ஃபுல்லா சொல்ற விஷயம் எல்லாமே நம்ம பண்ண போறோம். சம்பவம் அவர் என்ன சொல்றாருன்னா, ரொம்ப மாதிரி வெட்டலாமான்னு கேக்குறாரு. அது வந்து சாம்பார் சாதம் வைக்கிறதுக்கு. அதிபா கட்டுறான் பாரு, அது கரெக்டா? சரி, அதிபா கட்டுறான் பாரு, அது கரெக்டா? சரி, அதே சைஸ் எல்லாத்தையுமே கரெக்டா. சிம்பிளி வேஸ் ஏதோ சேர்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் வந்து வேற மாதிரி சொல்லிருக்கான். அவன் ஆனா வெட்டுறது கரெக்ட், தடி கரெக்ட். ரவா போட போறோம். சரி, ரெடி. அப்படியே வாசனை சூப்பரா இருக்கிறோம். அச்சா அச்சா. இடத்துல கெட்டு இருக்காது, வெளியே காதலிக்கிற பொண்ண கூட விட்டு கொடுப்பேன், ஆனா உயிருக்கு உயிரான நண்பனை என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். சிறப்பு. ஆமா, இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அவன் நல்லா சிரிக்கிறான் பாருங்க. இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அவனோட நல்ல ப்ராசஸிங் போயிட்டு தான் இருக்காது. பெரிய ப்ராசஸிங் இருக்கு, அது லேட் ஆகும். எதுவுமே கலர கூடாது, அப்படியே வச்சிடணும். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சிருங்க. இந்த ரெண்டு கட் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கான் பாரு. அது வெட்டுறது கஷ்டமா பாத்துக்கோ. ஒரே ஸ்லைஸ். சரி சரி. கெத்து வேலை செய்ய பில்டப் பண்றது. இந்த டைலாக் அங்க இது சின்ன கட்டான் இருக்கும். பிரியாணி சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பிரியாணி வந்து ரெடியா இருக்கு. கொத்தமல்லி போடுறாங்க, ரமேஷும் தூக்கி போடலான்னு இருக்கோம் நாங்க. இப்போ உள்ள இது ஒரு மொக்க ஜோக், அவாய்ட் இட் ப்ளீஸ். Tea and his cooking skills. பாத்தீங்கன்னா மசாலா கலக்கிட்டு இருக்கோம். மசாலா நல்லபடியா போயிட்டு இருக்கு. டேஸ்ட் வர ஆரம்பிச்சிச்சு. நல்ல பார்த்துட்டே இருங்க. அடி பிடிக்காம
அது இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிடும். கொதிக்கிற வரலாம் சிக்கன் அப்புறம் ரைத்தா தானே வச்சு. கார்த்திக் ராஜா ஒரு வேலை செய்யல ஒரு வேலை செய்யல தான் நாங்க தான் பார்த்தோம். வீடியோலயே பார்த்துட்டீங்க சரியா? அவ்வளோ அது மட்டும் பாருங்க. எவ்வளோ ஒர்க் பண்ணிட்டோம். அவங்க 2 பேரும் வாய் தான், அது எதுவுமே வாய் தான். அரிசி போட போறோம். சீக்கிரம் போடுறோம். நெருப்பதி போட்டு ஃபர்ஸ்ட் பக்கா வேடம் இன்னைக்கு ஒரு புடி சோறு தான் முக்கியம். எல்லாம் போயிட்டோம். இவங்க மட்டும் தான் அது சிரிக்கும் போதே தெரியுது எனக்கு. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்றது, பசி அவ்வளோ டயர்டு. ஆமா மொட்டை மாடி குக்கிங் மாதிரி இருக்கு நம்மளுக்கு. சண்டை போடுறதெல்லாம் எடுப்பான். ஓ அந்த பேண்ட் குப்பையில இருக்கு. போடா அப்படி போடா. இல்ல பையன் விட்டான். ரொம்ப வருஷம் வீடியோ ரெக்கார்ட் பண்றேன். அது ஏதாவது மாட்டினா போய் எடுக்க மாட்டாங்க. உடனே வீடியோ எடுத்துட மாட்டாங்க எல்லாரும். இது பார்த்ததை விட வேற லெவல்ல வந்தது. என்ன இருந்தது? வேற லெவல்ல வந்திருந்துச்சுன்ற என்னன்னு கேட்டேன். பிரியாணி. அதே நான் மாதிரி கேட்கலாம். பிரியாணி அவங்ககிட்ட தான் ஃபீட்பேக் கேட்குறேன். பிரியாணி அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா இன்னைக்கு ஒரு 3 விஷயம் பண்ணோம். எது ஃபேஷியலா ரொம்ப பெஸ்டா ஃபீல் ஆச்சு? ஃபேஷியலா தெரியல எனக்கு. ஸ்பெஷலா இருந்துச்சு. நீ உன்னோட ஜோக் போனா கேளு, அப்பதான் ஜோக் வராங்க. எப்படி இருந்துச்சு இன்னைக்கு டே? எப்படி அவனுக்கு கேட்ட கொஸ்டின் இருக்குமே. ஓகே சரி ராஜா, நீங்க எப்படி ஜட்டியோட உட்காந்து சொல்லு சொல்லு. பிரியாணி இன்னைக்கு வந்து ஈஸ்டர் நாள் ஈஸ்டரை முன்னிட்டு பிரியாணி செஞ்சோம். செம்மையா வந்துச்சு. இது வரைக்கும் நான் செஞ்சதுலே இதுதான் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எல்லாருக்குமே அதான் பிடிச்சிருந்துச்சு. இது கையாட்டி பேசா vlog பண்றதா கையாட்டி பிரியாணி vlog பண்றாராம். டோட்டல் ஓவராலா செம்மையா இருந்துச்சு. ஹாப்பி சொல்லு. சில பாடி பொறுத்து வரணும். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய டைம் இது மாதிரி செய்வோம். அடுத்த ஈஸ்டருக்கு நானே நின்று எல்லாத்தையும் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கும் பிரியாணியில். இப்போ பண்ணதில் பெஸ்ட்டாக வந்துருக்கு. ஒன்றும் பெஸ்ட்டாக பண்ணுவோம் ஃபியூச்சரில். சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த மாதிரி இன்னொரு முடிவு உங்களுடன் ரைட்டா உங்களுடன் ரைட்டா பிரியாணி சூப்பர். மீண்டும் சந்திப்போம் உங்களோட ஆஃப்டர் மேட்ச். See you later. Bye bye. அவன் அதனால தான் பேசினே இருக்கான் இன்னும்.